இந்த மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக மேசியாவாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிற நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் விசுவாசிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை குறித்து போதிக்கிறவராக இருந்தார். மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம், மத்தேயு 21:21, லூக்கா 17:6 போன்ற வசனங்களை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால் கூடாத காரியம் கூட கூடும் என்பதை அவர் வலியுறுத்துவதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, தம்முடைய சீஷர்களுக்கு அவர் அறிவுரை சொல்லும் பொழுது மத்தேயு 6:30, லூக்கா 12:28 தேவன் பேரில் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்பதை அறிவுறுத்துகிறார். வியாதியஸ்தராய் இருந்த ஜனங்களுக்கு சுகம் கொடுக்கும் பொழுதும் கூட அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து தேவன் குறிப்பிட்டதை வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். உதாரணமாக மத்தேயு 9:22 இயேசு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அதே போல மத்தேயு 9:29 2 குருடரிடத்தில் இயேசு சொல்லிய காரியம் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. மார்க்கு 10:52 இயேசு ஒரு பிறவி குருடனை பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். லூக்கா 17வது அதிகாரம் 19வது வசனத்திலே தேவனை மகிமைப்படுத்தும்படி திரும்பி வந்த குஷ்டரோகியை பார்த்து இயேசு சொன்ன காரியம், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆம், விசுவாசம் ரட்சிக்க கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று இயேசு தம்முடைய வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தியதை இந்த வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தையும் அவர் அங்கீகரிக்கிறவராய் இருந்தார். மத்தேயு 8:10, லூக்கா 7:9 பார்க்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை அவர் அங்கீகரித்ததை பார்க்க முடியும். மத்தேயு 9:2, மார்க்கு 2:5, லூக்கா 5:20 போன்ற வசனங்களில் திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்த அந்த ஜனங்களின் விசுவாசத்தை அவர் அங்கீகரித்தார் என்று பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 15:28, மார்க்கு 5:34, லூக்கா 7:50 பகுதிகளில் ஒரு புறஜாதி ஸ்திரீயின் விசுவாசத்தை அவர் அங்கீகரித்ததை நாம் பார்க்க முடியும். இப்படியா இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை போதிக்கிறவராக மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறவராகவும் தம்முடைய சீஷர்களும் தம்மை பின்பற்றுகிறவர்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறவராகவும் இருந்தார். மார்க்கு 11:22 இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆம், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று போதித்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் விசுவாசத்திலே நிலைத்து நிற்க தீர்மானம் செய்வோமாக. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை கூட நமக்கு சாதகம் இல்லாததா இருக்கலாம். அடுத்த எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் நாம் நம்புவோம், இயேசு கிறிஸ்துவின் மேலே என்னுடைய விசுவாசம் இருக்கிறது. அவர் என் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் அது எப்பொழுதும் நன்மைக்கானவை மாத்திரமே, தீமைக்கானவை அல்ல. எனவே என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்காக தான் நடக்கும். தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார். என்னுடைய விசுவாசம் அவர் மேல் மாத்திரமே என்று சொல்லி நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை வாழ்வோமாக. இந்த லெந்த நாட்களிலே எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நான் விசுவாசித்து இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை உறுதியோடு ஓடுவேன் என்று சொல்லி தீர்மானம் செய்து எல்லாவற்றிலும் எல்லா நாளும் எப்பொழுதும் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் என்று சொல்லி விசுவாச வாழ்க்கை செய்வோம் என்று சொன்னால் அதுதான் அர்த்தமுள்ள லெந்து கால வாழ்க்கை. ஆமென்.